பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை இயேசுவு பாருங்க, என்ன வேத வசனம் சொல்கிறது? யோவான் 1 அதிகாரம் 29 சொல்கிறது, மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. உலகத்தை பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. உங்களுடைய பாவம், என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் அந்த சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி ஆனவர். அல்லேலூயா. பாருங்க, அந்த யோவானை கொண்டு கர்த்தர் வெளிப்படுத்துறார். அப்போ வெளிப்பட சொல்லுகிறார், இவர்தான். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல எல்லாவற்றையும் நாம் செய்த பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றுக்காகவும் அவர் சுமந்து தீர்த்தார். அது மட்டுமில்ல, 36வது வசனம் சொல்லுது, இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அல்லேலூயா. பாருங்க, தேவ ஆட்டுக்குட்டி. அவர் பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் உண்மையுள்ள தெய்வம். அவர் தேவ ஆட்டுக்குட்டியாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒன்றுங்க என்ன விசுவாசிக்கணும்னா, அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர். என்னுடைய பாவத்தை, என்னுடைய அக்கிரமத்தை அவர் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. அந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள இருக்கணுங்க. உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்க அந்த இயேசுவை நீங்க உங்களுடைய இருதயத்துக்குள்ள, உங்களுடைய உள்ளத்துல, உங்க இல்லத்துல ஏற்றுக்கொள்ளுவீங்க. அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தவர். இயேசு கர்த்தர் தான். அவர்தான் நம்முடைய மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். ஆனால் ஒன்று பாருங்க, நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். வந்து நம்மை அழைத்து செல்ல இருக்கிறார். எப்பன்னா, மணவாளன் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, நம் மணவாட்டிக்குரிய தகுதி இருக்கும் பொழுதுதான் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. நீ நினைக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு என்ன லாபம்? பாருங்க, இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லைங்க. நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு. அதுதான் பரலோகம். அந்த தேவ ஆட்டுக்குட்டியான ஒரு இடத்துல நாம் செல்ல வேண்டும் என்றால், இந்த பூமியிலே அவருடைய ரட்சிப்பை நான் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அவருடைய அன்பை ருசித்திருக்க வேண்டும். அவருடைய தேவ ஆட்டுக்குட்டியானவரை நம்முடைய இருதயத்துல ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து என்று அறிக்கையிட வேண்டும். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். தகப்பனே, மை துதிக்கிறோம், சோத்திரையா. சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நேற்றும் இன்று மாறாத நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்த கரத்துல இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து ரத்தின இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.